வணக்கம். ரோஜா வளர்க்கும் நமக்கு இனி வரக்கூடிய வெயில் காலம் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும். எப்படியாவது நம்ம வீட்டு ரோஜா செடிகளை நாம் காப்பாற்றிடணும். இவ்வளோ அழகாக பூத்த ரோஜா செடிகளை இனி வரும் காலங்கள்லேயும் பசுமையாக பார்த்துக்கணும். இன்று பூத்த பூ பாருங்கள், எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பூக்களை நாம் பறித்த பிறகு அடுத்து நாம் பூச்சி விரட்டி கொடுத்துடணுங்க. கண்டிப்பாக 10 நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி கொடுத்துடணும். இந்த டாலியா பூச்செடி கூட நல்லா வளர்ந்து நிறைய பூக்குதுங்க. ஆனால் வெயில் வர ஆரம்பித்ததுனால கொஞ்சம் அளவில் சின்னதாக இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக பூத்துருது. இந்த ரோஜா செடிகளுக்கு மூடாக்கு போடணுங்க. இந்த மூடாக்கு பாருங்கள், நெட்டு, ஷேட் நெட்டு, இதை நாம் கொஞ்சமாக கட் பண்ணி ஒரே லேயராக்கி செடிக்கு மேலே மண் பகுதியில் இப்படி வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலேயே தண்ணி ஊற்றலாம். நாம் திட உரங்கள் கொடுக்கும் பொழுது நெட்டை எடுத்துகிட்டு கொடுக்கலாம். ஆனால் நான் இப்போது லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறேன். அதனால நான் நெட்டு மேலேயே நான் கொடுத்துருவேன். இப்போது 10 லிட்டர் பக்கெட்டு, இதில் நாம் 1261-0ன்னு சொல்லக்கூடிய வேர் வளர்ச்சிக்கான உரத்தை நாம் கொடுக்க போகிறோங்க. இந்த உரத்தை வாங்கி நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாங்க. நாம் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் தான் பயன்படுத்த போகிறோம். அதனால் நீங்கள் இதை நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக வேர் வளர்ச்சி இருந்தால் தான் செடி நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இந்த உரத்தை 10 நாட்களுக்கு ஒரு முறையாவது அல்லது வாரம் ஒரு முறையாவது கொடுத்துடலாம். கொஞ்சம் தனியாக கரைச்சி இதில் ஊற்றிடுறாங்க பாருங்கள். பக்கெட்டில் நேரடியாக போடுறத விட நம்ம சின்ன மக்கில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு செடிகளுக்கும் அதனுடைய உயரத்தை பொறுத்து அளவை பொறுத்து கொடுத்துடலாம். நான் கோகோபீட்டில் வச்சுருக்கக்கூடிய செடிகளுக்கு நான் கொடுத்துட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு இந்த உரத்தை முயற்சி செஞ்சிங்கன்னா செடி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதே சமயம் புதிய புதிய தளிர்களும் கிளைகளும் வந்து செடியை நாம் இந்த வெயிலிருந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் இதே மாதிரியே 1 லிட்டர் தண்ணிக்கு எப்சம் சால்ட் 1 கிராம் கொடுத்து கரைச்சி இதே மாதிரியே நீர் உரமாக கொடுக்கலாம். இந்த உரத்தை நீங்கள் எல்லா பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாங்க. காய்கறி செடிகளுக்கு கொடுக்க வேண்டாம். இது கெமிக்கல்ன்றதுனால நம்ம பூச்செடிகளுக்கு மட்டுமே கொடுத்துக்கலாம். இந்த ரோஜா பாருங்கள், இவ்வளோ அழகாக பூக்கிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட NPK உரங்கள் தான். மேலும் மேலும் பல ரேஷியோவில் NPK உரங்கள் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. இப்போதைக்கு நீங்கள் 1261-0 உரத்தை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.